நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், இப்போ தமிழ் சினிமா பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலமா கமர்ஷியல் படங்களால வசூல் வந்து நிறைய வாரி குவிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ரீரிலீஸுக்கு வர்ற ஒரு கலெக்ஷன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய புது ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுக்கு பெருசா வர்றதில்ல. தமிழ் சினிமா ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு? என்ன நடக்குது தமிழ் சினிமாவில்? அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கற்பனை வறட்சி தான். சொல்லப்போனால் எப்பயுமே ஒரு படம் வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கு ஸ்டார் காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாம் காரணமாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும். அந்த கதை, திரைக்கதை, இதுதான் தமிழ் சினிமாவில் உலக சினிமாக்களுடைய வெற்றிக்கு காரணமான ஒரு விஷயம். ஆனால் இங்கே என்னன்னா, ஒரு நடிகரை வச்சு படம் எடுத்தா ஓடிடும், அல்லது ஒரு முன்னணி இசையமைப்பாளர் இருந்தா படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல்ல தான் இவங்க பல பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பல பெரிய படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைவதற்கு காரணமா இருக்கு. அதே நேரம் நீங்க நல்ல கண்டென்ட்டை கொடுக்கும் போது அதுல யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிற கவலை இல்லாமல் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து வெற்றி அடைய வச்சிருக்காங்க. அதுக்கு மிக சமீபத்திய உதாரணமா சொல்லணும் அப்படின்னா கருடன் மற்றும் மகாராஜா படம். இப்ப கருடன் படத்தை எடுத்துக்கிட்டா சூரி என்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் கதாநாயகனா நடிச்ச படம். அந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி மகாராஜா படம் விஜய் சேதுபதி என்கிற ஒரு ஹீரோ நடித்த படமா இருந்தாலும் அதுக்கு முன்னால அவர் நடித்த படங்கள் எல்லாமே தொடர்ந்து ஃபிளாப். கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி நடிச்சாலே படம் ஓடாதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெற்றி அடைந்ததுக்கு காரணமும் கூட அந்த கண்டென்ட் தான். அது சொன்ன மாதிரி நீங்க இந்த ரீரிலீஸ் படங்கள் பெரிய அளவுல வெற்றி அடைந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மொக்க படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இப்போ ஆடியன்ஸே ஒரு மாதிரி விரக்தியில இருப்பாங்க. என்னடா அது நம்ம எதிர்பார்க்கிற படம் ஒன்றும் வரவே மாட்டேங்குது. கில்லி மாதிரி ஒரு படம் வரும்போது அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுல கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் இன்னொரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கில்லிக்கு கிடைத்த வெற்றி வந்து மற்ற ரீரிலீஸ் படங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஒரு கில்லிங்கிற படம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு வெளியான படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடையுது. ஆனா ஒரு சங்கர், கமல்ஹாசன் என்கிற லெஜண்டுகள் பணியாற்றி இந்தியன் 2 படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு இல்லை அப்படின்னா இதுதான் அடிப்படை காரணம். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸான வெப் சீரிஸ் கண்டென்ட்ஸ்க்குலாம் வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. சீரியஸான படங்களுக்கு கூட ஒரு சில வரவேற்புகள் இருக்கக்கூடிய நிலையில கமர்ஷியல் படங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சோபிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான காரணங்களா என்னவாக இருக்கும் சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்னா என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கே இல்லை அப்படிங்கிறது தான். பொதுவாக இயக்குநர்களை தான் நம்ம எடுத்துக்கணும், தயாரிப்பாளர்களை எடுத்துக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5 பாட்டு, 4 ஃபைட்டு, ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கு, இடையில ஒரு காமெடி ட்ராக்கு, ஸோ இதுதான் கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு புரிதலில் அவங்க இருக்காங்க. அதுவல்ல கமர்ஷியல். இப்போ சேதுன்னு ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே சரித்திரம் படைத்த ஒரு வெற்றியை பதிவு பண்ண ஒரு படம். அந்த படமும் கமர்ஷியல் படம் தான் அண்ணா. அப்போ அதே மாதிரி ராம்னு ஒரு படம் அமீர் எடுத்தாரு, அந்த படமும் கமர்ஷியல் படம் தான். காதல் கோட்டை அதுவும் கமர்ஷியல் படம் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் மகன் அதுவும் கமர்ஷியல் படம் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த படங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் கூட கமர்ஷியல் படம் தான். ஆனால் என்னன்னா இவர்கள் புரிந்து கொண்டது இப்படி பாட்டு இருக்கணும், இப்படி ஃபைட் இருக்கணும், இவர் 4 பேரை போட்டு மிதிக்கணும், வெட்டணும், குத்தணுங்கிறது தான் இவங்க ஃபார்முலாவா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துது. என்னடா எப்போ பார்த்தாலும் இதுதானா, இதை தாண்டி இவங்களால சிந்திக்க முடியாதாங்கிற ஒரு கேள்வி வரும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் தோல்வி அடையுது. அதே நேரம் இன்னொரு உண்மை என்னன்னா, பல நேரங்களில் இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் வெற்றி அடையவும் செய்யுது. அப்போ நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ மக்கள் எதரா எதிர்பார்க்குறாங்க, இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்களா, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களா, ஒரு குழப்பம் வந்து நமக்கே இருக்கும்போது அந்த இயக்குநர்களுக்கும் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை தானே. வெப் சீரிஸ்க்கான கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சினிமாக்கு இருக்கிற வரவேற்பு பார்த்தீங்க அப்படின்னா வெப் சீரிஸில் உட்காந்து எல்லாமே சீரிஸ்னு நிறைய இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஹாலிவுட்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹாலிவுட், பாலிவுட் எல்லாத்துலேயுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய தாக்கம் ஒருவேளை மக்களுக்கு வந்து சினிமா மேல இருக்கிற ஒரு மோகத்தை குறைச்சிருக்கும். வெப் சீரிஸ்ல நம்ம இன்னும் சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து நம்ம 2.5 மணி நேரத்துக்குள்ள ஷார்ட் பண்றோம். வெப் சீரிஸ்ல நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுனால மக்கள் அதை நோக்கி ஒரு பயணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, அது ஒரு காரணம். அதை நிச்சயமா மறுக்க முடியாது. நீங்க அந்த கோவிட் வந்ததற்கு பிறகு மக்கள் வந்து அந்த ஓடிடிக்கு வந்து பழகிட்டாங்க அல்லது பழக்கப்படுத்தப்பட்டாங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுல போய் பார்க்கும்போது என்னன்னா, தமிழ்ல தயாரிக்கப்படுகிற வெப் சீரிஸை தாண்டி உலக அளவில் தயாரிக்கப்படுகிற பல்வேறு மொழிகளில் தயாரான வெப் சீரிஸ் எல்லாம் வந்து இங்கே தமிழ் படுத்தி வந்து அதில் வெளியிடுறாங்க. இப்போ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அடடா உலக அளவுல படங்கள் இப்படி இருக்கா, இப்படியெல்லாம் சிந்திக்கலாமா, ஒரு கமர்ஷியல் படம்ங்கிறது இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய
ஐ ஓப்பனராக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சர்வதேச தரத்தில் கமர்ஷியல் படங்களை அவன் பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பண்ணுற கமர்ஷியல் வந்து அவனுக்கு மொக்கையாக தெரியும். அதுவும் ஒரு காரணம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலுமிச்சை சாதம் மாதிரி ஒன்று கிண்டி அவன்கிட்ட ஒரு அப்படி கொடுத்துக்கிட்டு இதுதான்பா பிரியாணி அப்படின்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான். திடீர்னு ஒரு நாள் தலப்பாக்கட்டி பிரியாணியை கொடுக்கும்போது தான் அடடா இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டது எலுமிச்சை சாதங்கிற உண்மையே அவனுக்கு புரியும். கிட்டத்தட்ட அதே தான் தமிழ் சினிமாக்கள் கமர்ஷியல் என்று சொல்லி ஒரு மசாலாவை அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவனும் சரி இதுதான் மசாலா படம் போல இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு இந்த ஓடிடியில் போய் பார்க்கும்போது உலக அளவில் படங்கள் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவனுக்கு ஆச்சரியம் வருது. ஸோ அந்த பக்கம் அவனுடைய கவனம் போகுது. இந்த படங்கள் வந்து அவனுக்கு வந்து மொக்கையா தெரியுது. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பாக ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானங்கள் பற்றின உங்களுடைய பார்வை சார்? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில் பல்வேறு அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா அந்த திரைப்படத்துறையினுடைய நலன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுக்கடுத்து அந்த அமைப்பில் இருக்கிற உறுப்பினர்களுடைய நலன் பாதுகாப்பு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இங்கே இருக்கிற அமைப்புகளுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை, அவர்கள் சார்ந்த அந்த துறை மீதான காதல்ங்கிறது இல்லை. அதுதான் ரொம்ப வெளிப்படையான உண்மை. இந்த பதவியில் இருக்கோம், இதை வச்சுட்டு நாம் என்ன சாதிச்சுக்கலாம், இந்த பதவியை வச்சு நம்ம சுயநலமாக எப்படியெல்லாம் நாம் லாபம் அடைய முடியும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிரியை இந்த பதவியை கொண்டு வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு நடக்கிற விஷாலுக்கு தடை, தனுஷுக்கு தடை அப்படின்லாம் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் அறிவிப்பதன் பின்னாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் நலன் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. இவர்களுடைய தனிப்பட்ட அந்த விருப்பு வெறுப்பு சார்ந்து தான் இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்க சொன்னதுலேருந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும் சார். நீங்க அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அப்பப்போ தலை தூக்குறது தொடர்ச்சியாக ஒரு சிலர் இருக்கு. நகைச்சுவை நடிகர்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய நடிகர்கள் வரைக்குமே அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த தீர்மானம் இப்போ நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா விஷாலா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், இவங்களை வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ணக்கூடிய தயாரிப்பு நிறுவனம் சரி, இயக்குநர்களும் சரி, நீங்க படம் பண்றதுக்கு முன்னாடி எங்களை வந்து அணுகுங்க, எங்க கிட்ட கலந்தாலோசிச்சதுக்கு அப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது அப்ப அவங்க ரெண்டு பேருக்குமான ரெட் கார்டம் எடுத்துக்கலாமா, இல்ல ஏன் இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வருது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இவர்கள் குறிப்பிடுகிற அவங்கள படம் வைத்து அவங்கள வச்சு படம் எடுப்பதற்கு முன்பு எங்களை அணுகவும் என்று சொல்வதே ரெட் கார்டு தான். இப்ப ஒருத்தருடைய தொழில் சுதந்திரத்தை முடக்குவதும் தடுப்பதும் சட்டவிரோதம். ஏன்னா இதை வந்து இவங்க வெளிப்படையா வந்து நாங்க அவங்களுக்கு ரெட்டு போடுறோம், தடை போடுறோம் அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்க கோர்ட்டுக்கும் போக முடியும், காம்படிஷன் கமிட்டிக்கும் போக முடியும். ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து இந்த விஸ்வரூபம் பட விவகாரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி தியேட்டர் அதிபர்களை வந்து அந்த காம்படிஷன் கமிட்டிக்கு கொண்டு போய் அவங்களுக்கு அபராதமெல்லாம் விதிச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ விஷாலை வந்து நீங்கள் யாரும் வச்சு படம் எடுக்கக்கூடாது, அதை வந்து நாங்கள் ரெட் கார்டு போட்டிருக்கோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இதை வச்சுட்டு கோர்ட்டுக்கு போய் இவங்களை தண்டிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி காம்படிஷன் கமிஷன்லையும் புகார் கொடுக்க முடியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, உஷாரா வந்து இவர்களை வைத்து படம் எடுப்பதற்கு முன் எங்களை அணுகவும் வாங்க. நீங்கள் விநியோகஸ்தர் சங்கத்தில் சில நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ரெட்டு போடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்தை வாங்குவதற்கு முன் எங்களை அணுகவுங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஓரளவு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த படத்தை வாங்காதீங்க, இவருக்கு ரெட்டு போட்டிருக்கோம்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான் இங்கே நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு சட்ட விரோதமான விஷயம். இவங்க வந்து அதை ஒரு வேற வார்த்தையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா இவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில படங்கள் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க, வேற ஒரு படத்துக்குலாம் போயிடுறாங்க. அப்போ தயாரிப்பு கூட அசோக் செல்வன் கூட அந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு, தயாரிப்பாளர் வந்து அவ்வளவு கடுமையா பேசினாங்க. அதே மாதிரி விஷாலும் ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் எங்ககிட்ட வந்து எதுவுமே சொல்லல, பிளாங்கா வெத்து பேப்பர்ல நான் சைன் போட்டேன், எனக்கு எதுனா தெரியாது அவங்க என்ன எழுதியிருக்காங்க. உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றது ஏற்புடையதா? இல்ல, இந்த கேஸ் வேற, அதாவது விஷால் மீது ரெட் கார்டு போட்ட கேஸுங்கிறது வேற. பட் இப்ப கோர்ட்ல நடந்த லைக்கா வெர்சஸ் விஷால் அப்படிங்கிறது வேற. இந்த விவகாரத்துல வந்து விஷால் மீது தான் தவறு, அதுல மாற்றமே இல்லை. அதே மாதிரி வாங்கின கடனுக்கு வந்து திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குறது தான் நடைமுறை. இன்னும் இது இன்னைக்கு இல்லை, அது 100 வருஷமா சினிமாவில் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனையோ நடிகர்கள் அப்படி கையெழுத்து போட்டு தான் பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று, விஷால் ஒன்று எல்கேஜி படிக்கிற குழந்தை இல்லை. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், வெற்றி பேப்பரில் கையெழுத்து போடுவது என்பது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். அதை எப்படி வேணாலும் ஃபில்லப் பண்ணப்படுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. சட்டப்படி தப்பும் கூட. ஆமாம், சட்டப்படி தவறும் கூட. லஞ்சம் வாங்குவது எப்படி குற்றமோ அதே மாதிரி கொடுப்பதும் குற்றம். அதே மாதிரி நீங்கள் வெற்றி பேப்பரை கையெழுத்து போடுவதுமே தப்பு தானே. அப்போ அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது அதை நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. அதே நேரம்
இன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கம் விஷாலுக்கு ரெட்டு போட்டதுக்கான காரணம் வந்து வேறு. என்னன்னா, அவர் 2017-19 காலகட்டத்தில் கவுன்சில் தலைவராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் செலவு பண்ணார். எதுக்கு? தமிழ் ராக்கர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, ப்ளஸ் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு பொருளாதார உதவி, அந்த மருத்துவ உதவியெல்லாம் பண்ணாங்க. அதுக்காக அதுல வந்து முறைகேடு பண்ணிட்டாரு, 12.5 கோடியை இவர் சாப்பிட்டு போயிட்டாருன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது இன்னைக்கு ரெட்டு போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனா உண்மையில் தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்காம பல வருஷமா இழுத்தடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை விஷால் மீது சுமத்துறீங்கன்னா அது நியாயம். ஏன்னா அந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறைந்த தயாரிப்பாளர் KB ஃபிலிம்ஸ் பாலுக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னைய வரைக்கும் அவர் படம் பண்ணல. இத்தனைக்கும் பாலு இறந்துட்டாரு. அவர் மனைவி கிட்ட போய் இவர் ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் பாலு சார்ட்ட வாங்கின பணத்தக்க நான் உங்களுக்கு டேட்டு தர்றேன்லாம் சொன்னார். இன்னைய வரைக்கும் விஷால் அதை ஹானர் பண்ணலை. ஸோ நிஜமாகவே விஷாலை வந்து குற்றம் சாட்டுவதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை ஒதுக்கி வச்சுட்டு இவரை வந்து ஏதோ ஒரு 420 மாதிரி இவரை ஒரு மோசடி பேர் வழி மாதிரி சித்தரிப்பதற்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கத்தை சார்பாக இப்போ ஒரு கூட்டம் கூட்டினாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானங்கள் இருந்தாலும் கூட நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வாங்கியிருக்காங்க, அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் வராங்கன்னா பேக் டு பேக் அவங்க 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்குலாம் படத்தோட லைனில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தீர்மானம் நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அது கரெக்டான ஒரு மூவ் அவங்க எடுத்துருக்கிறது இல்லை. இது வந்து ஒரு சரியான நடவடிக்கை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் வாங்குறீங்க, அந்த வரிசைப்படி நீங்கள் படத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான், மாற்றம் இல்லை. ஆனால் இதே தயாரிப்பாளர் சங்கத்தை நாம் வைக்கிற கேள்வி என்னன்னா, இதே விஷயத்தை கடந்த காலங்களில் எத்தனை முறை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 85லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 தடவை இதே மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி இதே மாதிரி நாங்கள் செய்கிறோம்லாம் இறங்கியிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் வந்து இதை இவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. என்ன காரணம்னா, இன்னைக்கு சினிமா வந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு. தயாரிப்பாளர் தான் பணம் போடுகிறார், அவர் இல்லைன்னா படம் கிடையாது, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சினிமாவே நடிகர்கள் கையில் போய் ஒரு ஹீரோ நினைத்தால்தான் ஒருத்தர் டைரக்டர், ஒரு ஹீரோ நினைத்தால்தான் ஒருத்தர் தயாரிப்பாளர். அப்புறம் ஹீரோ யாரை கை காட்டுகிறாரோ அவரால் தயாரிப்பாளராக முடியும், ஹீரோ யாரை கூப்பிட்டு கதை கேட்கிறாரோ அவர் இயக்குனராக முடியுங்கிற மாதிரி இன்னைக்கு சினிமாவே அவங்க கையில் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் போட இடத்துல இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியை நாம் நிச்சயமாக எழுப்பணும். அதே நேரம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் மீது எந்த அளவுக்கு தவறு இருக்கிறதோ அதனுடைய சரிபாதி தவறு தயாரிப்பாளர்கள் மீது இருக்கு. என்னன்னா, நீங்க தானே பணம் போட்டு படம் எடுக்கிறீங்க, அப்ப அந்த ஹோல்டு உங்க கையில தானே இருக்கணும். நான் முதலாளிப்பா, நான் சொல்றது நீ கேளுன்னு சொல்லணும்ல. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த கட்ஸும் அந்த நேர்மையும் இங்குள்ள தயாரிப்பாளர்கள்ட்ட இல்லை. ஸோ இவர்களுடைய பலவீனத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க தலையில இவங்க மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்க சொன்னதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சினிமா வந்து நடிகர்களுக்கு கையில் போயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்போ தயாரிப்பவர்கிட்ட ஒரு ஹோல்டு இல்லை. இந்த தீர்மானம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சில விஷயங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தேட்டர்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன்ஸ்லாம் அவங்களா வச்சு ஒரு தீர்மானத்தை போட்டாங்க அப்படின்னா அப்போ ஹோல்டு அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை நாங்கள் தான் இன்னும் கிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லை. அதுதான் விஷயம். என்னன்னா, நீங்க கவுன்சில்ல வந்து ஒரு 10 தயாரிப்பாளர் உட்காந்துட்டு வீராவேசமா பேசுவாங்க. அவருக்கு ரெட்டு போடணும், இவருக்கு வந்து இவ்வளவுதான் சம்பளம் நிர்ணயிக்கிறோம், இவருக்கு வந்து இப்படி ஒரு கண்டிஷன் போடுறோன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் நேராக ஹீரோ கிட்ட ஃபோன் போட்டு, சார் அங்கே வந்து இந்த மாதிரி பேசினாங்க, இவர் உங்களை பற்றி அப்படி சொன்னார், அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார், நான் வந்து எதுவுமே சொல்லலை, நம்ம அடுத்த படம் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தர்றேன் சார், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட அதிகம் தர்றேன் சார், பாதி பிளாக்கில் தர்றேன் சார், 90% பிளாக்கில் தர்றேன் சார் அப்படின்னு இவங்க ஒரு பேக் டோரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஹீரோ என்ன நினைப்பாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது இவங்கெல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாடு நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து நம்மளுடைய அனுமானமோ தயாரிப்பாளர்களை அசிங்கப்படுத்துவதற்கோ சொல்கிற விஷயம் இல்லை. கடந்த காலங்களில் பல முறை இதே மாதிரி நடந்திருக்கு. இவர்கள் கொண்டு வருகிற தீர்மானத்தை இவர்களுடைய சங்கத்தில் அங்கமாக இருக்கிற ஏதோ ஒரு தயாரிப்பாளர் பிரேக் பண்ணுவார். இந்த விஷயத்துல அது நடக்கும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களுடைய சம்பளம் வந்து கட்டுக்கடங்காம போயிருக்கிறதா சொல்லப்படுது. நீங்களும் அந்த விஷயத்த முன் வச்சிருக்கீங்க. இதை சீரமைக்கிறதுக்கும் தமிழ் சினிமாவை மறுசீரமைப்பு பண்ணுவதற்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து புதிய படங்களுக்கு பூஜை போட போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்புமே அந்த தீர்மானத்துல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறியா இருக்குமா? உண்மையாலுமே கட்டுக்கடங்காம தான் அவங்க சம்பளம் போயிட்டு இருக்கா? அதுக்கு யார் முழு காரணம்?
இல்லை, நடிகர்களுடைய சம்பளம் வந்து கட்டுக்கடங்காமல் இல்லை, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுவும் அதுக்கு பொருந்தும். அதில் மாற்றமே கிடையாது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதற்கு நடிகர்கள் மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு தயாரிப்பாளர்களும் காரணம். இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பளம் அதிகமான விஷயத்தில் நடிகர்கள் மீது 25% தவறுனா 75% தவறு வந்து தயாரிப்பாளர் தான். என்னன்னா அவர் கேட்குறார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல இவர் வந்து அதிகமாக கேட்குறாரு, இவ்வளவு ரூபா கொடுத்து இவரை ஹீரோவா வச்சு படம் எடுத்தா நமக்கு நஷ்டமாகணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க ஏன் அந்த சம்பளத்துக்கு அவரை கமிட் பண்றீங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் உங்க பாக்கெட்ல இருந்து அவங்க காசை பிடிக்கிட்டு போல, நீங்க தான் அவங்களுக்கு சம்பளத்தையே கொடுக்குறீங்க. இல்ல சார், இவ்வளவு ரூபா கொடுத்து உங்களை வச்சு என்னால படம் எடுக்க முடியாதுன்னு சொல்ற தைரியமும் துணிவும் ஏன் உங்ககிட்ட இல்லை? எல்லாத்துக்கும் மேல இந்த தயாரிப்பாளர்கள் யாருமே தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு படம் எடுக்கிறது இல்லை, ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு போய் ஒரு ஃபைனான்சியர்கிட்ட பணம் கேட்டாருன்னா 1 ரூபா கூட கடன் தர மாட்டாங்க. அதே தயாரிப்பாளர் சார் விஜய் டேட் என்கிட்ட இருக்கு அப்படின்னா 500 கோடி ரூபா கடன் கொடுப்பாங்க. அப்ப உங்களுடைய அந்தஸ்து வந்து திடீர்னு 500 கோடிக்கு எப்படி உயர்ந்தது அப்படின்னா, விஜய் என்கிற நடிகருடைய கால் ஷீட் உங்ககிட்ட இருக்குங்கிறதுனால தானே. அப்ப இதுல யார் பவர் அப்படின்னா உங்களை விட அந்த நடிகர் தான். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நம்மளை வச்சு தானே இவர் தயாரிப்பாளர், நம்மளை வச்சு தானே இவருக்கு 500 கோடி ரூபா கடன் கிடைக்குது, அப்போ நம்ம கேட்குற சம்பளத்தை இவர் கொடுத்தா என்னன்ட்டு இப்போ அவர் 200 கோடி கொடுங்க 150 கோடி கொடுங்கன்னு கேட்குறாரு. இவங்க அதை கொடுத்து வந்து படம் எடுக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, இவர்கள் எல்லாமே நீங்கள் கேட்குற சம்பளத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு நடிகர்களும் சொந்த படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தேவையில்லை சார், நானே என் படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால இது வந்து எந்த காலத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினச்சேன். எந்த ஒரு தயாரிப்பாளருமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தயாரிப்பாளர் சொல்ல ஒரு சில தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒரு நடிகர் இருக்காரு, இவருக்கு இவ்வளோ பட்ஜெட் நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும்னா ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் திரைத்துறைக்கு வரும்போது பல சிக்கல்கள் வந்து நம்ம பார்க்குறோம், சேலஞ்சஸையும் நம்ம பார்க்குறோம், அதனால உயிரிழப்புகள் ஏற்படுறத பார்க்குறோம். அப்போ சினிமா துறை அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கணும்னு ஒரு தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல கண்டிப்பாக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஃபினான்ஸ் கிட்ட இருக்கிறது ஒரு ஆபத்து அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்டயும் ஒரு ஆபத்து இருக்கு, நடிகர்கள்ட்டையும் ஒரு ஆபத்து இருக்கு. இதுக்கு ஒரு டீமா ஒரு ஃபார்ம் பண்ணி கரெக்டா ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற அமைப்புகளுக்கு இந்த திரைத்துறை சார்ந்த அதனுடைய நலன் சார்ந்த பார்வையெல்லாம் கிடையாது. அவங்க இப்ப ஒரு திரையுலக அமைப்பு இருக்கு, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குன்னா தயாரிப்பாளர்களுடைய நலனை வந்து அவங்க முக்கியமா நினைக்கணும். அடுத்து அந்த சினிமா துறையினுடைய வளர்ச்சி, அதனுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பதவியில் நம்ம இருக்கோமா, இதனுடைய தலைவராக இருக்கோம், செயலாளராக இருக்கோம், பொருளாளராக இருக்கோம்னா இந்த பதவியை வைத்து நாம் 4 இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கலாம், நாம் சில விஷயங்களை சாதிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி இவங்க சிந்திக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் சினிமாங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு கூட்டு முயற்சி தான். நடிகருக்கும் பங்கு இருக்குது, இயக்குனருக்கும் பங்கு இருக்குது, தயாரிப்பாளருக்கும் பங்கு இருக்குது. ஆனால் இவங்க யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. நான் தான் சினிமா, என்னால் தான் சினிமா அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்க எல்லார்கிட்டையுமே இருக்கிறதுனால இவர்களால் இணைந்து பயணிப்பதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நடிகரை வைத்து தான் எல்லாம், அதே நேரம் அந்த நடிகர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நடிகர்கள் வைத்து தான் எல்லாம் அப்படின்னா எல்லா நடிகருக்கும் சொந்தமாக அவங்களே படம் எடுத்துடலாமே, ஏன் எடுக்கிறது இல்லை? அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் தான், அடித்தா ஜாக்பாட்டு இல்லைன்னா நஷ்டம். அப்போ இந்த ரிஸ்கை எடுப்பதற்கு பயந்து தான் நீங்கள் இன்னொருத்தர் தயாரிப்பாளருடைய பணத்தில் போய் நீங்கள் படம் பண்ணுறீங்க. அப்போ இப்படி ஒரு ரிஸ்கை இவர் எடுக்கிறார், அப்போ இவருக்கு நம்ம சாதகமாக இருக்கணும்னு நடிகர்கள் நினைக்கணும். அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் இவரால் தான் நம்ம படத்துக்கு பிஸ்னஸ், இவரால் தான் நமக்கு லாபம் அப்படின்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ரோல் என்னங்கிறதையும் புரியணும். இந்த திரைப்பட உருவாக்கத்தில் மற்றவர்களுடைய ரோல் என்னங்கிறதை இவங்க நினச்சி பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் இவர்களால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இருந்து இணைந்து பயணிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல படம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்மளுக்கு எல்லாம் இருக்கும். அதுக்கு நிறைய பேருக்கு மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்னா என்ன? ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இருக்காரு, ஒரு நடிகர் இருக்காரு, நடிகர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பேசில் நடிச்சு கொடுக்குறேன் இல்லை எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. அப்படிங்கிற டேர்ம் என்ன டிஃபைன் பண்ணுது, என்ன சார் என்ன புரிஞ்சுக்கணும் அதில்? இப்போ ஆக்சுவலி வந்து நீங்க ஒரு தயாரிப்பாளர், உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா பணம் இருக்கு. இப்போ உங்களுக்கு திரையுலக அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டீமை செட் பண்ணி நீங்களே ஹீரோவை செலக்ட் பண்ணுவீங்க, டைரக்டரை செலக்ட் பண்ணுவீங்க, கதையை செலக்ட் பண்ணுவீங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜரை செலக்ட் பண்ணுவீங்க, எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த படத்தை எடுப்பீங்க. உங்ககிட்ட 10 கோடி இருக்கு, அதில் அந்த படத்தை எடுத்து முடிப்பீங்க. இப்போ உங்களுக்கு அனுபவம் இல்லை, பணம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே திரையுலகில் அனுபவம் உள்ள ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் ஒரு பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் எடுத்து கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஹீரோக்களும் ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ தனுஷ்லாம் பார்த்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய இதுபடி உங்ககிட்டேருந்து 10 கோடி அவர் வாங்கிக்குவார். ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். 10 கோடி அவர் வாங்கிட்டு, ஆனால் தனுஷை வச்சு நம்ம பேசுகிறோம், அதனால் 100 கோடின்னு பேசுவோம். 100 கோடி அவர் வாங்கிக்குவார். வாங்கிட்டு இப்போ அவருடைய சம்பளம் வந்து 50 கோடி, அதை எடுத்துருவார். பாக்கி 50 கோடி வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட். இந்த 50 கோடியில் இயக்குனர், நடிகர்கள் எல்லாருடைய சம்பளம் ப்ளஸ் அந்த மேக்கிங் காஸ்ட் எல்லாமே அடக்கம். இப்போ இதில் வந்து படத்தை எடுத்து தயாரிப்பாளர்கிட்ட, சார் நீங்கள் கொடுத்த 100 கோடிக்கு இந்தாங்க படம் அப்படின்ட்டு ஃபைனல் அவுட்புட்டை கொடுத்துருவார். இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் எடுக்கிறது. இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார்னா, அந்த படத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி, இப்போ 100 கோடியில் படத்தை எடுத்துட்டார்ல, அதை ஒரு 150 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணாருன்னா அவருக்கு 50 கோடி ரூபா லாபம். இதுதான் ஃபர்ஸ்ட் காப்பி. இந்த ஃபர்ஸ்ட் காப்பியில் நடக்கிற மிகப்பெரிய மோசடி என்ன அப்படின்னா, 50 கோடி இவருடைய சம்பளம், 50 கோடியில் படம் எடுக்கணும்ல. பல பேர் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு 20 கோடியில் எடுத்துட்டு 30 கோடியை ஆட்டையை போட்டுருவாங்க. கணக்கு காட்டுறதில்ல, சிக்கனமாக எடுத்துருவாங்க. ஒரு 100 கோடியில் வந்து ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லி தயாரிப்பார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இவங்க 70 கோடியில் அந்த படத்தை முடிச்சுட்டு அந்த 30 கோடியில் வந்து ஒரு மார்ஜின் வச்சு அதை வந்து அவங்களுடைய லாபமாக எடுத்துக்குவாங்க. இதுவும் இந்த சினிமாவில் இருக்கு. எதிர்காலத்துல திரைத்துறை சார்ந்த சில முக்கியமான பிரச்சனைகள் எழுது அப்படின்னா, ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க ஃபார்ம் பண்ணி எடுக்க போறோம் அப்படின்னு சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்துல யார் யார் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க மட்டும் தான் தமிழ் துறையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை தாண்டி நடிகர்கள் இருக்காங்க, தொழிலாளர் அமைப்பு பெப்சி போன்ற பல சங்கங்கள் இருக்கு. இவங்க எல்லாரும் விட்டுட்டு இவங்க 3 பேர் மட்டும் சார்ந்து ஒரு முடிவு எடுப்போம், ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற விஷயத்தை ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா? இது ஏன் அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் கமிட்டி, இந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே இருக்கு. என்ன சொல்ல போனால் இப்போ வந்து இவங்க புதுசாக ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. கடந்த காலங்கள்லையும் இதே மாதிரி பல முறை இந்த கூட்டமைப்புலாம் இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு விஷயம் இன்னும் இங்கே ஆக்டிவாக இருக்காங்க. அந்த விநியோகஸ்தர் கூட்டமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டு விநியோகஸ்தர் சங்கம், மதுரை விநியோகஸ்தர், அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற விநியோகஸ்தர்கள்லாம் ஒரு கூட்டமைப்பாக இயங்கி வந்து அவங்க வந்து இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொட்டுக்காளின்னு ஒரு படம் வருது, சிவகார்த்திகேயன் படம். அதுக்கு வந்து இந்த கூட்டமைப்பு தான் ரெட்டு போட்டிருக்காங்க. விநியோகஸ்தர்களுக்கு நீங்கள் பாக்கி வச்சுறீங்க, அதை செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ரெட்டு போட்டிருக்காங்க. அது மாதிரி கூட்டமைப்புங்கிறது இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த புதிய கூட்டமைப்பு இருக்குல்ல, விநியோகஸ்தர், தியேட்டர் அதிபர்கள், தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிறது இவர்கள் இந்த படத்தை வெளியிடுவது, அது தொடர்பான பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு அமைப்பு இது. இதுக்குள்ளார நீங்க நடிகர்களை ஏன் கொண்டு வரல, ஏன் இயக்குனர்களை கொண்டு வரல, ஏன் கேமராமேனை கொண்டு வரல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இதுல வேலை கிடையாது. இவர்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து முடிக்கும் வரைதான் ஒரு நடிகருக்கும், இயக்குனருக்கும், ஒளிப்பதிவாளருக்கும், இசையமைப்பாளருக்கும் வேலை. இந்த செக்டார் பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்து முடித்த பிறகு ரிலீஸ் பண்றதுல உள்ள பிரச்சனைகள், அது தொடர்பான பஞ்சாயத்துகள் பேசுறது தான் இந்த கூட்டமைப்பை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நோக்கமாக இருந்தால் இந்த கூட்டமைப்பு வந்து நம்ம வரவேற்கலாம். அதே நேரம் இந்த கூட்டமைப்பு நடிகர்களை மிரட்டுவதற்கான ஒரு அமைப்பாக மாறுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் சங்கத்துல ஒரு கூட்டம் கூட்டி ஒரு விஷயத்த தீர்மானத்தில் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் சார்பாகவும் ஒரு கூட்டம் கூட போறதா, செயற்குழு கூட்டம் கூட போறதா சொல்லியிருக்காங்க. ஆளுக்கால ஒரு பக்கம் கூட்டம் கூட்டிட்டு இருக்காங்க. ஒரு சைட்ல ஒரு தீர்மானம் இருக்கு, இவங்க ஒரு தீர்மானம் எடுக்க போறாங்க. தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுத்தது, விஷால் பத்தின விஷயங்கள்லாம் கூட பேசப்பட போறதா சொல்லப்படுது நடிகர் சங்கத்துல. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்கங்க நடக்கிறது வந்து தமிழ் சினிமாவை எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனா கொண்டு போகும்? ஏன்னா இவங்க ஒரு தன்னை வந்து ஒரு சின்ன சர்க்குழுக்குள்ள வச்சு பாக்குறாங்களோன்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஏன்னா மற்ற மொழி சினிமாக்களா இருக்கட்டும், மற்ற உலக சினிமா இருக்கட்டும், அவங்களுடைய தரம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கான காம்படிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்ல ஒருவேளை நம்மளுக்கு வெளியிருந்து பாக்குற சின்ன பிரச்சனையா இருக்கும், உள்ளுக்குள்ள வேற. பட் இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் வந்து தமிழ் சினிமாவை ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனுக்குள்ள கொண்டு போகாம ஹோல்ட் பண்ணுதோ? இல்லை, இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான பிரச்சனை என்பது எல்லா மொழி திரைத்துறையிலையும் இருக்கு. இப்போ கேரளாவில் இருக்கு, ஆந்திரா, ஹாலிவுட்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஆந்திரா திரையுலகில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஒரு அமைப்பு ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது நீங்கள் அதனால் பாதிக்கப்படுகிற இன்னொருத்தருடைய அமைப்பு வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு தனுஷுக்கு ரெட்டுன்னு வந்து கவுன்சில் அறிவிக்கிறாங்க. ஏன் ரெட்டு போட்டிங்க, எங்ககிட்ட இதை பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணலைன்னு இவங்க கேட்குறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் செயற்குழு கூடி வந்து நாங்கள் முடிவெடுக்க போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் செயற்குழு கூடி முடிவு பண்ணுவோன்னு இவங்க சொல்லுவாங்க. இது தவிர்க்க முடியாது. அதே நேரம்
இது போன்ற நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துறையில் வந்து ஒரு தேக்க நிலை ஏற்படும். அதுல எந்த மாற்றமே இல்லை. நடிகர் விஜய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ்ல ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய ஒரு டைம். அவர் அப்பலேருந்து பீக்ல தான் இருக்காரு. இப்பயும் வந்து வேற லெவல்ல அசுர வளர்ச்சி இல்லைன்னு சொல்லல. இந்த நேரத்துல அரசியல் என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கட்சி ஆரம்பிச்சு அதற்கான பணிகள் போயிருக்கு. சட்டமன்ற தேர்தல் 2026 தான் என்னோட டார்கெட்னு சொல்லியிருக்காரு. இது அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு போற நேரத்துல சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அரசியல் அவரால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அவருடைய என்ட்ரி எப்படி இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரை என்னுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா, நடிகர்கள் நாடாளக்கூடாது, நடிகர்கள் நாடாள தகுதியற்றவர்கள்ங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான கொள்கை. என்ன காரணம் அப்படின்னா, திரையில் நடிகர்கள் காட்டுவது பொய் முகம். அந்த முகத்தை வைத்து நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சா களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனைகளில் ஆளாக நில்லுங்க, மக்களுக்காக போராடுங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வாங்க. அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. விஜயெல்லாம் அப்படி வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ட்விட்டர் அரசியல்வாதியாக தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் மக்களுக்காக வரல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு மக்கள் விரோத அரசனுடைய பட்ஜெட். அது குறித்த ஒரு வாய் கூட திறக்கல. வயநாடு கூட ஒரு வாய்ப்பு இல்ல, வயநாடுக்கு ஏதோ அது வந்து ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம். என்ன, யார் வேணாலும் இப்ப நீங்களும் வருத்தப்பட்டீங்க, நானும் வருத்தப்பட்டேன், அந்த மாதிரி அவர் வருத்தப்பட்டிருக்காரு. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த மக்களையே பாதிக்கிற ஒரு முக்கியமா தமிழ்நாட்டு மக்கள் இந்த பட்ஜெட்டால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். நீங்கள் யாரை நம்பி அரசியலுக்கு வரப்போறீங்களா, யாருடைய வாக்கு உங்களுக்கு தேவையோ அவன் இந்த பட்ஜெட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க போது நீங்கள் குரல் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனாலதான் நடிகர்களுடைய அரசியலுங்கிறது ஒரு மேம்போக்கானது, மேலோட்டமானதுங்கிற கருத்துல நான் வந்து ரொம்ப உறுதியா இருக்கேன். அதே நேரம் எதிர்காலத்தில் விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் இப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக மக்கள் பிரச்சனைக்காக அவர் களத்தில் நிற்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் 2026 சட்டமன்ற கள நிலவரத்தை நம்ம ஓரளவு கணிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் நினைப்பது போல் அவரால் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற அதிமுக திமுக 2 கட்சிகளுமே 75% மேலே அவங்க வந்து ஓட் பேங்க் அவங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எஞ்சிய 25% பலருக்கும் டிவைட் ஆகும்போது இவருக்கும் அதுல ஏதோ கொஞ்சம் வருமே தவிர ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் வருவதற்கு வாய்ப்பு. அதே நேரம் இப்ப சீமான் கூட நான் வந்து கூட்டணி அமைக்கிறேங்கிற மாதிரியான இவர் கூட்டணி அமைக்கிறதா ஒரு தகவல்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வரும்போது அவருடைய அரசியலுங்கிறது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து 69வது படம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னாரு. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் விருப்பமும் என்ன அப்படின்னா, விஜயனுடைய கடைசி படம் 69ஆக இருக்காது, அவர் தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கடைசி படம் இந்தியன் 2 தான். என்னுடைய எஞ்சிய காலமெல்லாம் உங்களுக்காக உழைக்க போறேன், என்னுடைய வேர்வையெல்லாம் உங்களுக்காகத்தான் சிந்துறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிக படம் யார் கையில் இருக்குன்னா அவர் கையில தான் இருக்கு. என்ன காரணம்னா, எலெக்ஷன்னா அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. கிட்டத்தட்ட விஜய்க்கு கூட அப்படி ஒரு ரிசல்ட் வரும் பட்சம் அவர் தொடர்ந்து நடிப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி தளத்துக்கு வர்றதுக்கு 8 வாரம் கழிச்சு தான் வரணும் அப்படிங்கிறதும் இப்போ இந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் ஓடிடி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் எங்க பக்கம் ஜாஸ்தி இருக்காங்க, தியேட்டர்ஸ் போகிறத விட எங்ககிட்ட ஜாஸ்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியாக நாங்கள் கொடுக்குறோம், அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் முன்வைக்கப்படுது. ஓடிடி வெர்சஸ் தியேட்டர் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை, வெகு மக்கள் எதை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா தியேட்டர் தானே, அதில் மாற்றமே இல்லை. ஓடிடி என்பது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து அதை பார்ப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவனால பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு சினிமாவுடைய இந்த சீரழிவுக்கும் இந்த சினிமாவுடைய இந்த நசிவுக்கும் அடிப்படையான காரணமே இந்த ஓடிடி அப்படிங்கிற ஒரு சந்தை உருவானது. அதனால நிறைய நன்மைகள் இருக்கு, அது வேற விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கானது. ஒரு பார்வையாளனுக்கு ஓடிடி வந்தது ஒரு மிகப்பெரிய நன்மை, அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஆனால் திரைத்துறைக்கு ஓடிடி, முக்கியமாக அந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஓடிடி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இது தியேட்டரில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அந்த தியேட்டரில் தான் அந்த படத்தை பார்ப்பான். இன்னைக்கு பார்ப்பான், நாளைக்கு பார்ப்பான், அடுத்த வாரம் பார்ப்பான். ஆனால் இந்த படம் 4 வாரம் கழிச்சு ஓடிடிக்கு வந்துடும், 2 வாரம் கழிச்சு ஓடிடிக்கு வந்துடும் அப்படின்னா இந்த படத்தை அவன் பார்க்க மாட்டான். நம்ம எதுக்கு கூட்டத்தில் போயிட்டு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்த்துக்கலாம். ஆக இப்போ திரையரங்கனுடைய வருகிற பார்வையாளர்களை பிளாக் பண்ற விஷயமே இந்த ஓடிடி தான். அதே நேரம் இன்றைய இந்த விஞ்ஞான யுகத்தில் அந்த ஓடிடிங்கிற ஒரு சந்தையை வந்து நம்ம தடுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் திரையரங்கை விட அது பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. அப்போ என்னன்னா, திரையரங்கமும் அழியக்கூடாது, ஓடிடியும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துகிட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகி
2 மாசம் கழிச்சு தான் ஓடிடியில் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால், இப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவான், 2 மாசம் கழிச்சு ஓடிடியில் பார்க்கறதா இன்னைக்கே தியேட்டரில் பார்க்கறதாங்கிற முடிவை வந்து அவன் எடுப்பான். இப்போ அவனுக்கு பிடித்த ஒரு நடிகர், ஒரு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படம், கமல் படம் அப்படிங்கும்போது இவன் 2 மாசம்லாம் தாங்க மாட்டான், தியேட்டரில் தான் போய் பார்த்தாகுவான். அப்போ நிச்சயமா தியேட்டரில் கூட்டம் குறையாது. ஆனால் இது 2 வாரத்தில் அங்கே வந்துடும், 4 வாரத்தில் அங்கே வந்துடும் அப்படின்னா எதுக்குடா அங்கே போனால் அங்கே போகலான்னு அவன் முடிவு எடுத்துருவான். ஆக இந்த ஓடிடியை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது அந்த திரைத்துறையினர் வந்து அதை புரிஞ்சுக்கணும், அதுபடி அவங்க செய்யணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஓடிடிக்காரன் சார் நீங்கள் 8 வாரம் கழிச்சு எங்களுக்கு ஸ்ட்ரீமிங்க்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து 20 லட்சம் ரூபா தருவேன், அதே இது 4 வாரத்துக்கு கொடுத்தீங்கன்னா 50 லட்சம் தருவேன் அப்படின்னு அவங்க ஆசை காட்டும் போது இவங்க ஓகே நீங்கள் 2 வாரம் கூட போட்டுங்க, எனக்கு 1 கோடி கொடுங்கிற அளவுக்கு இவங்க மாறிடுறாங்க. ஒரு சினிமா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, இல்லை ஏதோ டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இத்தனை நாட்களுக்கு அப்புறம் தான் அதை பத்தின ஒரு விமர்சனம், ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இன்னைக்கு இருக்க சமூக ஊடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இன்னைக்கு காலைல ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சா வெளியே வந்துட்டு டக்குன்னு ரிவ்யூன்ற பேரில் நெகட்டிவாகவும் சில விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் எத்தனை நாள் கழிச்சு கொடுக்கறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும்? ஏன்னா இன்னைக்கெல்லாம் சினிமா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா, அடுத்த ஷோ காலைல 9 மணி ஷோவா முடிச்ச உடனே நான் ரிவ்யூ கொடுக்குறேன், யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எத்தனை பேர் என்ன வியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க நோக்கமாக இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு ஒரு சினிமாவை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, இதை வந்து மாற்ற முடியாது. இது வந்து ஒரு கால மாற்றம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதனுடைய ரிவ்யூ வந்து இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு வரும், வார இதழில் 7 நாள் கழிச்சு வரும், மந்த்லியில் 1 மாதம் கழிச்சு வரும். அது வரைக்கும் அந்த படங்கள் தியேட்டர்லேயே இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நிலமை மாறிடுச்சு. அதுக்கு அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த முதல் நாள் முதல் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்து வைத்ததே தயாரிப்பாளர் தான். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அந்த யானை தான் தலையில் மண்ணள்ளி கொட்டிக்கிற கதை இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய படம் வந்து ஒரு சூப்பர் படம் என்று மக்களை நம்ப வைக்க, மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த பெய்டு ரிவ்யூவர்ஸை கூட்டிகிட்டு போய் இவங்க வந்து ஒரு ஷோவை ரெடி பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் முதல் காட்சி அப்படின்னா இவங்க வந்து 9 மணிக்கு ஒரு ஷோவை போட்டு இந்த பெய்டு ரிவ்யூவர்ஸை கூப்பிட்டு படத்தை காட்டி, நீங்கள் வந்து எங்கள் படத்துக்கு வந்து பயங்கரமாக பில்டப் கொடுத்து வந்து ரிவ்யூ போடுங்கன்னு பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அடடா இப்படியெல்லாம் ரிவ்யூ வருதான்னு யாரோ கேமரா தூக்கிட்டு அவன் வந்து வெவ்வேறு ஊரில் போய் தியேட்டரில் படம் பார்த்து அவனுடைய உண்மையான ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டான். பெய்டு ரிவ்யூவர் பாசிட்டிவாக போடுவான், வெளியில் பார்க்குறவன் பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஃபீல் பண்ணானோ அதை போடுவான். இப்போ துரதிர்ஷ்டவசமாக அந்த பெய்டு ரிவ்யூடைய பாசிட்டிவ் ரிவ்யூவை விட நெகட்டிவ் ரிவ்யூ ஜாஸ்தியாகி இன்னைக்கு அதுவே இவங்களுக்கு இதுவாக நெகட்டிவாக மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அந்த பார்வையாளர்கள் வந்து கருத்து சொல்லுவாங்க. அதுவும் என்ன பண்ணாங்க, இந்த நடிகர்களுடைய ரசிகர்களை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் இவங்க தியேட்டரில் விட்டு நீ வந்து அந்த படத்தை பற்றி வாசி அப்படின்னு ஒரு வழியை காட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களே போய் அவங்க கருத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கு சினிமாவுக்கு நெகட்டிவாக மாறின பல விஷயங்களுக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் தான் காரணம். கண்டிப்பாக சினிமா பற்றி உள்ளான நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தமிழ் சினிமா நிறைய விஷயங்களை நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் சினிமா அடுத்த தரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, உங்களுடைய பார்வை? இல்லை, முதல்ல நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையாக இருக்கணும். ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வந்து டிஃபன் சாப்பிட வர்றவங்களுக்கு அவன் நேர்மையாக இருக்கணும். ஒரு மளிகை கடை அப்படின்னா அந்த கடையில் பொருள் வாங்குகிற மக்களுக்கு வந்து அவன் நேர்மையாக இருக்கணும். அதே மாதிரி தான் சினிமாவை வாழ வைப்பது மக்கள், சினிமாவுடைய பார்வையாளர்கள் அவங்க தான். அவங்களுக்கு இவங்க நேர்மையாக இருக்கணும். ஒரு நல்ல படத்தை கொடுத்தா அவர்கள் இவர்களை கைவிட மாட்டார்கள். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, எதையாவது ஒன்று எடுத்துருவான், அவனை எப்படியாவது ஏமாற்றி தியேட்டருக்கு வர வச்சு அவன் காசை பிடிக்கிட்டு விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்குது. அதுதான் திரையுலகினுடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். இதை இவங்க சரி பண்ணிட்டாலே எல்லா பிரச்சனைகளையுமே சரியாயிடும். அதுதான் நான் சொல்ல வர்றது. நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து இவ்வளோ கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.